ஸோ இப்போ எஸ்குள்ள கொடுத்தா 0 ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் எனக்கு என்ன இருக்கும்? இந்த ஹெலோ வேர்ல்டுங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும். ஸோ கம்மா கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வேரியபிள்குள்ள சாரி நெக்ஸ்ட் டேட்டாவை உள்ள வந்துடும். ஓகேவா? ஸோ 1 கொடுத்தா உங்களுக்கு கே இல்லைன்னா இந்த மாதிரி டேட்டா செட் வரும். ஓகே இப்போ -3 கொடுத்தா என்ன நடக்கும்? ரிவர்ஸ்லேருந்து பிரிண்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இண்டெக்ஸோட டேட்டாவை நமக்கு எடுத்துகிட்டு வரும். அப்போது இந்த டேட்டா செட்ஸை நான் என்ன பண்ணணும்? ரிவர்ஸ் பண்ணணும். அப்போது நான் என்ன பண்ணுறேன்? இந்த வேரியபிள் பதிலாக இதை மாற்றுறேன். ஹச் மட்டும் வரும். ரிவர்ஸில் கொடுக்கும்போது உங்களுக்கு ரிவர்ஸ் சைட்லேருந்து தேர்ட் கேரக்டர் என்னவோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். பிட்வீனில் இருக்க டேட்டாவை கொடுக்கணும்னா நம்ம இந்த மாதிரி கொடுப்போம். பிரிண்ட் ஆஃப் எஸ்க்குள்ள 1:7 அப்படி கொடுத்து நம்ம என்ன பண்ணோம்? பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ பிட்வீனில் இருக்க கேரக்டர்ஸ்லேருந்து நமக்கு டேட்டாவை எடுத்துகிட்டு வரும். ஸோ 1ங்கிறது இது, ஹச்சுங்கிறது 0. ஸோ இண்டெக்ஸ்லேருந்து டேட்டாவை எனக்கு எடுத்துகிட்டு வந்து பாப்புலேட் பண்ணி கொடுக்கும். ஸோ 4லேருந்து 10 கொடுத்தீங்கன்னா 4,10 கொடுத்து நமக்கு என்ன டேட்டா வருமோ அந்த டேட்டா வரும். ரிவர்ஸில் கொடுப்போம்னா கோலன் கொடுத்து -1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? டேட்டா செட்ஸை பிரிச்சுப்போம். ஓகேவா? ஓகே. ஸோ லிஸ்ட்டு அப்படிங்கிறது எனக்கு ஓப்பன் பேக்கெட் ஸ்கொயர் பேக்கெட்டுக்குள்ளே வரணும். ஸோ லிஸ்ட் அப்படிங்கிறது ஒரு டேட்டா டைப். அதில் என்ன பண்ணும் அப்படின்னா லிஸ்ட் இஸ் அன் ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டம்ஸ். எனக்கு டேட்டா ஆர்டராக தான் இருக்கும். ஓகேவா? அண்ட் இட்ஸ் அ டைனமிக் அரே தட் கேன் ஹோல்ட் வேரியஸ் டேட்டா டைப்ஸ். எனக்கு லிஸ்ட்டுக்குள்ளே என்னால் வேரியஸ் டேட்டா டைப்ஸ் ஸ்டோர் பண்ண முடியும். விச் இஸ் எனக்கு 1 கொடுக்கலாம் டேட்டா வரும். கம்மா கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம்? 10 கொடுக்கலாம். கம்மா கொடுத்து நீங்கள் தீனார் கொடுக்கலாம், எய்மர் கொடுக்கலாம், இது எல்லாம் கொடுக்கலாம். ஓகேவா? மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் எனக்கு ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஸ்டோர் பண்ண முடியும். அண்ட் லிஸ்ட்டு வந்து நம்மளுக்கு வந்து என்னது அப்படின்னா மியூட்டபிள். ஸோ மியூட்டபிள் அப்படிங்கிறது நம்மளால் சேஞ்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ வி கேன் மாடிஃபை ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ் ஃப்ரம் எ லிஸ்ட். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளேருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும்? மாடிஃபை பண்ண முடியும். ஓகே. ஸோ லிஸ்ட் கேன் பி கிரியேட் யூசிங் ஸ்கொயர் பிராக்கெட். ஸோ வித் ஐட்டம் செப்பரேட்டட் பை கமா. ஸோ கமாவாக கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்? வேல்யூவாக கொடுக்கலாம். ஓகே. இப்போ L1 அப்படிங்கிற ஒரு வேரியபிள், அதுக்குள்ள நான் லிஸ்ட் 1, லிஸ்ட் 2, லிஸ்ட் 4, லிஸ்ட் 5 அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? அப்போ L1க்குள்ள நான் ஆப்பிள், ஆரஞ்சு, ரெட், கிரீன், ப்ளூ அந்த மாதிரி கிரிக்கெட் இது மாதிரி எது வேணால் வைக்கலாம். அப்போ பிரிண்ட்டில் கொடுக்கும்போது எனக்கு என்ன வேல்யூ பிரிண்ட் ஆகும்? லிஸ்ட்டு கொடுக்குற எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். லிஸ்ட் ஆஃப் நான் என்ன பண்ணுறேன்? 2 கொடுக்குறேன். விச் இஸ் எனக்கு என்னது? டேட்டா 0லேருந்து வரும். 0, 1, இது 2. இங்கே நம்ம பார்த்தோமா? 2 வேல்யூஸ் கொடுத்தோன்னா இங்கே கம்மா கொடுத்து இப்போ பிரிண்ட் கொடுத்தா இது ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சா? ஸோ இது 0, இது 1. கரெக்டாக? அந்த டேட்டா தான் நான் இங்கே பார்க்க போகிறேன். அப்போ 2 கொடுத்தனா தேர்ட் வேர்டுன்னு இதுதான். ஸோ இதுதான் எனக்கு என்ன பண்ண போகுது? எடுத்துகிட்டு வர போகுது. 0 கொடுத்தா தான் எனக்கு இது வரும். கரெக்டாக? ஏன்னா எப்பவுமே லிஸ்ட்டு எனக்கு எதில் ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? எடுக்க போகிறோம். ஸோ இண்டெக்ஸ் பேஸ் பண்ணி நான் எடுக்கிறதுனால எனக்கு என்ன வரும்? 0லேருந்து தான் வரும். அப்போ 1 கொடுத்தா எனக்கு என்ன வரும்? ஆரஞ்சு மட்டும் வரும். 2 கொடுத்தா ரெட், 3 கொடுத்தா கிரீன், 4 கொடுத்தா கிரிக்கெட். ஓகேவா? அப்போ 2க்கு அப்புறம் இருக்கிற டேட்டாலாம் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே கொடுத்துட்டு டேட்டாவை கொடுத்தோன்னா 2லேருந்து இருக்கிற எல்லா டேட்டாவும் நமக்கு பாப்புலேட் ஆகும். ஓகே. இதோட டைப்பை பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? டைப் ஆஃப் L1 கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? கொடுத்துப்போம். ஓகேவா? ஓகே. அப்போது பிரிண்ட் ஆஃப் L1ல நான் என்ன பண்ண கொடுக்க போகிறேன்? இப்போது இந்த L1 கொடுத்தா நமக்கு என்ன வரும்? ஆப்பிள், ஆரஞ்சு, ரெட், கிரீன், கிரிக்கெட் இதெல்லாம் வரும். கரெக்டாக? நான் என்ன பண்ண போகிறேன்? அப்பன் பண்ண போகிறேன். அப்பன் பண்ணனா L1 ப்ளஸில் ஃபுட்பாலுங்கிறத ஆட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஆட் பண்ணால் பிரிண்ட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்? L1 கொடுத்துருக்கேன். ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, ரெட்டு, கிரீன், கிரிக்கெட் மட்டும் வரும். இப்போ நான் ஃபுட்பால் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்? டேட்டாவை கொடுக்க போகிறேன். கிரிக்கெட் மட்டும் எனக்கு வந்துடுச்சு. ஸோ பிரிண்ட் எனக்கு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அப்பன் பண்ணுறேன். ஸோ அப்பனில் நான் என்ன பண்ணுறேன்? இந்த டேட்டாவை நான் அதே கேரக்டர் வச்சு தான் அப்பன் பண்ணுறேன். ஸோ ஃபுட்பாலுங்கிறது எனக்கு கடைசியாக ஆட் ஆகும். ஸோ அதை நான் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ வேரியபிள் +1 கொடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம்? ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வேரியபிள் இன்ட்டு 2 கொடுத்தா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா டூப்ளிகேட்டாக கிரியேட் ஆகும். ஓகேவா? ஸோ ஆப்பிள், ஆரஞ்சு, ரெட், கிரீன், கிரிக்கெட், ஃபுட்பால் அண்ட் தென் திரும்ப எனக்கு ஆப்பிள், ஆரஞ்சு, கிரீன், ரெட்,
சாரி ஆப்பிள், ஆரஞ்ச், கிரீன், கிரிக்கெட் அண்ட் ஃபுட்பால்னு எனக்கு மல்டிப்ளிகேஷனா 2 தடவ டூப்ளிகேஷனா கிரியேட் ஆகி உள்ள வரும். ஸோ பிரிண்ட் பண்ணோம்னா நமக்கு நார்மலா எதுவுமே இல்ல. ஸோ பிரிண்ட் மட்டும் நடக்கும். வேற எதுவுமே பண்ணல. ஓகேவா? இப்போ அப்பன் குடுத்தேன் அப்டின்னா, எனக்கு என்ன நடக்கும்? இங்க நான் பிளஸ் எப்படி 1 குடுத்து ஆட் பண்ணனோ, அதே மாரி தான் இங்க அப்பண்டும். கடைசியா எனக்கு அப்பண்ட் ஆட் ஆக போகுது. ஸோ அப்பன்ங்கிறது ஹாக்கிய மட்டும் எனக்கு என்ன பண்ணும்? ஆட் பண்ணி காட்டும். ஃபுட்பால்க்கு அப்புறம் ஹாக்கிங்கிறது எனக்கு டேட்டா இருக்கு. அத எனக்கு ஆட் பண்ணி குடு அப்படின்னு சொல்றது தான் அப்பண்ட். ஓகேவா? ஸோ அப்பண்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ஆட் அன் ஐட்டம் டூ த எண்ட் ஆஃப் த லிஸ்ட். அதுதான் அப்பண்ட். ஸோ அப்பண்ட்ங்கிறது எனக்கு என்ன பண்ணும்? கடைசியா இருக்கிற டேட்டாவ மட்டும் தான் அப்பண்ட் பண்ணி குடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் பாப் அப்படிங்கிறது இருக்கு. பாப் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, ரிமூவ் அண்ட் ரிட்டர்ன் த ஐட்டம்ஸ் அட் இண்டெக்ஸ் I அப்படிங்கிறது தான் ஐட்டமோட வேல்யூஸ். ஸோ இந்த பாப் ஆஃப் ஐட்டம் அப்படின்னு குடுத்தோம் அப்படின்னா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ லாஸ்ட்டா நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? ஹாக்கி கரெக்ட்டா? அப்போ ஹாக்கிங்கிறது தான் எனக்கு என்ன பண்ணும்? பாப்ங்கிறது எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. இதுக்கப்புறம் பிரிண்ட்ல நான் என்ன பண்றேன்? குடுக்குறேன். இப்போ எனக்கு இங்க ஹாக்கி இருக்கா? இதுக்கு முன்னாடி நான் பிரிண்ட் பண்ணும்போது ஹாக்கி வந்துச்சு. பிரிண்ட் பண்ணோம் கரெக்ட்டா? பாப் குடுக்கும்போது எனக்கு லாஸ்ட்டா கிரியேட் பண்ண ஹாக்கிங்கிறது வந்துச்சு. கரெக்ட்டா? ஆனா இங்க பிரிண்ட் பண்ணும்போது எனக்கு ஹாக்கி வந்துச்சா? ஆமா. ஏன் என்ன அர்த்தம் அப்டின்னா, லாஸ்ட்டா கிரியேட் பண்ணத பிரிண்ட் பண்ணி காட்டும். அண்ட் அந்த வேல்யூவ டெலீட் பண்ணிடும். ரிமூவ் பண்ணும். அதுதான் என்னோட பாப். கடைசியா ஆட் பண்ண டேட்டா என்னவோ அத எனக்கு காட்டும். காட்டிட்டு அத ரிமூவ் பண்ணிடும். அந்த லிஸ்ட்லருந்து ரிமூவ் பண்ணும். அதுதான் பாப். ஓகேவா? பாப்போட வேலை என்னங்கிறது புரியுதா? திரும்ப பாப் குடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? கடைசியா என்ன கிரியேட் பண்ணும்? ஃபுட்பால் குடுத்தோமா? ஃபுட்பால டெலீட் பண்ணிட்டு எனக்கு என்ன பண்ணுதுங்கிறத காட்டும். லாஸ்ட்டா கிரியேட் பண்ணது ஃபுட்பால். ஃபுட்பாலுக்கு அப்புறம் பிரிண்ட் குடுக்குறீங்கன்னா, பிரிண்ட்ல உங்களுக்கு என்ன டேட்டா வருது? கிரிக்கெட்டோட நிப்பாட்டுது. ஃபுட்பால எடுத்துட்டு வராது. ஓகேவா? இங்க ஃபுட்பால் ஆட் பண்ணோம். வரலையா? பாப்போட வேலை என்னது? கடைசியா என்ன லிஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணமோ, அந்த லிஸ்ட்டோட ஐட்டம டெலீட் பண்ணி குடுக்கும். அதுதான் லிஸ்ட். ம். பாப்ங்கிறது ஃபங்ஷன். நம்ம இப்ப 2 ஃபங்ஷனுமே நம்ம அப்படி குடுக்குறது தான் ஃபங்ஷன் எல்லாத்தையுமே நம்ம ஓப்பன் ப்ராசஸ் தான் குடுக்க போறோம். அப்பங்கிறது ஃபங்ஷன் தான். ஃபங்ஷனுக்குள்ள நம்ம டேட்டா எழுதணும். லிஸ்ட்ல பாப் மட்டும் குடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்னா, கடைசியா ஆட் பண்ண ஐட்டம ரிமூவ் பண்றது தான் பாப். நீங்க என்ன லிஸ்ட்க்குள்ள வேல்யூஸ் குடுத்துருக்கீங்களோ, அத ரிமூவ் பண்ணி குடுக்கும். பாப்போட வேலையே என்னன்னா, கடைசியா இருக்கிற லிஸ்ட்ட மட்டும் தான் ரிமூவ் பண்ணும். மத்தபடி உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் ஆட் ஆகாது. ஓகேவா? ஸோ லிஸ்ட்ல நம்ம ஆட் பண்ணோம்னு சொன்னா, அப்பெண்ட் பண்ணணும்னு சொன்னோம். கரெக்ட்டா? ஸோ லிஸ்ட்டுக்குள்ள நம்மளால என்ன பண்ண முடியும்னா, டெலீட் பண்ண முடியும். இப்போ பாப் குடுத்தோம். இப்போ பாப் ஃபுல்லுக்கு பதிலா நான் என்ன பண்றேன், L1 டாட் ரிமூவ் அப்படிங்கிறத குடுக்குறேன். இப்போ இது குடுத்தேன் அப்படின்னா, எனக்கு ரிமூவ் ஆகும். பர்ட்டிகுலரா அந்த ஆரஞ்சுங்கிற டேட்டா மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணணும்னா, அதுக்கு யூஸ் பண்றது ரிமூவ். ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ள நம்மளால அப்பெண்ட் பண்ண முடியும்.
அதே சமயத்துல ரிமூவ் பண்ண முடியும், பாப் பண்ண முடியும். ஸோ பாப் அப்படிங்கிறது கடைசியா யூஸ் பண்ற டேட்டாவ ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் பாப். ஸோ இண்டெக்ஸ நம்ம என்ன பண்ணலாம்? குடுத்து கிரியேட் பண்ணலாம். ரிமூவ் பண்ணலாம். ஓகே. இப்போ பாப்போட வேல்யூஸ்ல நான் என்ன பண்றேன்? 1, 2, 3 அப்படிங்கிறத குடுத்து நான் பாப் டேட்டாவ ரிமூவ் பண்ண போறேன். இப்போ 1 அப்படிங்கிறது எனக்கு என்னது? ரெட் கரெக்ட்டா? எனக்கு இப்போ ரெட் ரிமூவ் ஆயிடுச்சா? ஸோ பாப் எப்பவுமே எதை வச்சு பேஸ் பண்ணி வரும்னு இண்டெக்ஸை பேஸ் பண்ணி வரும்னு அப்போ இண்டெக்ஸில் பேஸ் பண்ணும்போது வேல்யூஸ் பதில் நான் என்ன பண்ணணும் எந்த பொசிஷனுங்கிறத சொல்லணும் அப்படி சொன்னால் எனக்கு எந்த பொசிஷனில் இருக்க டேட்டாவோ அது எனக்கு ரிமூவ் பண்ணணும். புரியுதா? எக்ஸாக்டாக அந்த வேல்யூ ரிமூவ் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன் ரிமூவ் ஆஃப் அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூவை கொடுத்துருப்பேன் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே ஓகேவா. இல்லை பாப்புக்குள்ளே நான் இண்டெக்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறேன் இண்டெக்ஸ்லேருந்து 0 வரும். ஸோ 0, 1, 2, 3 என்ன இருக்கோ அதுலேருந்து நான் கொடுத்தேன் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த வேல்யூ மட்டும் எனக்கு ரிமூவ் பண்ணி கொடுக்கும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது அப்படின்னா ஷார்ட். ஷார்ட் அப்படிங்கிறது எனக்கு அசெண்டிங் ஆர்டர் டு டிசெண்டிங் ஆர்டர்ல எனக்கு டேட்டாவை பாப்பே பண்ணி காட்டும். புரியுதா? டேட்டாவை எனக்கு என்ன பண்ணும் ஷார்ட் பண்ணி காட்டும். அந்த டேட்டா இருக்கிற டேட்டாவை ஷார்ட் பண்ணி கொடுக்குறது தான் நமக்கு இந்த வேல்யூ. இப்போ ஃபோர்த் ரெக்கார்டு வேணும்னா நம்ம கொடுக்கலாம். ஃபோர்த் ரெக்கார்டு இங்கே இல்லை 0, 1, 2 தான் இருக்கு. ஸோ 2 கொடுத்தனா கிரீன்ங்கிறது மட்டும் எனக்கு பாப்ரேட் ஆகும். ஓகேவா? இதுலேயே ஷார்ட் பண்ணுறோமா? இப்போ இதே ரிவர்ஸ்ல கொடுத்துருச்சா? ஸோ ஷார்ட்டிங்கிறது எனக்கு அசெண்டிங் ஆர்டர்ல வரும். சரி ரிவர்ஸ்ல கொடுக்கணும்னா நான் என்ன பண்ணும் ரிவர்ஸ்ங்கிற ஒரு கீவேர்ட் கொடுத்தேன்னா எனக்கு ரிவர்ஸ்ல என் டேட்டா பாப்ரேட் ஆகும். ஸோ லிஸ்ட்டுக்குள்ளே இருக்க டேட்டாவை மட்டும் எனக்கு என்ன பண்ணும் ரிவர்ஸ் பண்ணி காட்டும். ஓகேவா? இது புரிஞ்சுதா? ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது அப்படின்னா டப்பிள். ஸோ டப்பிள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா டப்பிள் இஸ் எ ஃபிக்ஸ்டு ஆர்டர். சரி டப்பிள் இஸ் எ ஃபிக்ஸ்டு அண்ட் ஆர்டர் கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஐட்டம்ஸ். எனக்கு ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்க போது எந்த இது சேஞ்சஸ் இருக்க போகிறது இல்லை. ஸோ இட்ஸ் சிமிலர் டு லிஸ்ட் தான் லிஸ்ட் மாதிரி தான் ஆனால் இட்ஸ் இம்யூட்டபிள். ஸோ லிஸ்ட்டுங்கிறது எனக்கு இம்யூட்டபிள் என்னால் மாடிஃபை பண்ண முடியும். ஆனால் டப்பிள்ங்கிறது எனக்கு இம்யூட்டபிள். ஸோ என்னால் மாடிஃபை பண்ண முடியாது. நம்ம டேட்டாவில் ஆட் பண்ணோமா அந்த மாதிரி என்னால் ஆட்லாம் பண்ண முடியாது. ஸோ வி கான்ட் மாடிஃபை ஆட் ஆர் ரிமூவ் ஐட்டம் ஃப்ரம் அ டப்பிள். ஸோ டப்பிள் மூலியமாக நம்மளால் என்ன பண்ண முடியாது டேட்டாவெல்லாம் மாடிஃபை பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ டப்பிள்ங்கிறது நமக்கு என்ன பண்ணணும்னா யூசிங் ஓப்பன் பேசிஸ் க்ளோஸ் பேரந்திசிஸ்ல யூஸ் பண்ணுறது தான் நமக்கு என்னது டப்பிள். ஸோ ஒன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணோம்னா நம்மளால மாடிஃபைலாம் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஓப்பன் நம்மளால பேரந்திசிஸ் மூலியமா கொடுக்க போகிறோம். அதுதான் நம்மளது என்னது
டப்பிள். ஓகே. அப்போ இந்த இடத்துல D4 அப்படிங்கிற ஒரு இது குடுத்துருக்கோமா? ஸ்ட்ரிங்கா பாஸ் ஆகுதா? இந்த வேல்யூவ டைப் எடுக்கிறேன். இப்படி குடுத்துருந்தா. டைப் ஆஃப் D4. ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வருதா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? டப்பிள்னு சொல்லப் போறோம். ஓகேவா? ஸோ இதுவே ஸ்ட்ரிங்கா இருக்க வேல்யூஸ நான் என்ன பண்ண போறேன்? எடுக்கப் போறேன். ஸ்ட்ரிங்கோட வேல்யூ இல்லாம நான் D4க்குள்ள கமாவே குடுக்குறேன். மோர் தென் ஒரு வேல்யூவ நான் ஆட் பண்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்? டினா அப்படின்னு ஆட் பண்றேன். இப்போ இது டப்பிளா மாறிடும். புரியுதா? ஸோ ஒரே ஒரு டேட்டா மட்டும் குடுத்தோம் அப்படின்னா, அது ஸ்ட்ரிங்கா இருக்கும். மல்டிபிள் டேட்டா ஐட்டம்ஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அது என்னவா மாறிடும்? டப்பிளா மாறிடும். ஒன்ஸ் நீங்க சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க குடுத்துட்டீங்கன்னா, அத சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு டேட்டா இருக்கு அப்படின்னா, அப்போ நம்ம யூஸ் பண்றது டப்பிள். ஸோ நமக்கு ஃபிக்ஸ்டா இல்ல. எனக்கு கலெக்ஷன்ஸ் ஆஃப் டேட்டா தான் இருக்கு. நான் இப்ப என்ன மாடிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு யூஸ் பண்றது லிஸ்ட். ஓகேவா? ஸோ நம்மளால பாப்போ அப்படின்றோம்னா நம்மளால டப்பில கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அது ஃபிக்ஸ்டு டேட்டா டைப் கண்டிஷன்ஸ் ஓகேவா? அப்போ நம்மளால மாடிஃபைலாம் பண்ண முடியாது. ஸோ அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பைத்தான்ல எரர் வந்துரும். பட் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஒரு டேட்டா டைப்லேருந்து ஈஸியான டேட்டா டைப் கொடுக்க முடியும். கரெக்ட்டா? ஸோ லிஸ்ட் ஆஃப்க்குள்ள டப்பிள்குள்ள கொடுத்தீங்கன்னா, லிஸ்ட்டுக்குள்ள கன்வெர்ட் ஆகும். ஓகே? ஓகே. இப்போ பிரிண்ட் கொடுத்தீங்கன்னா, அது மட்டும் தான் வரும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் இருக்கிறது என்னது? டிக்ஷனரி. அப்போ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன? ஸோ டிக்ஷனரி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இட்ஸ் அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் கீ வேல்யூஸ் பேர். எனக்கு ஆர்டரே இருக்காது. அன்ஆர்டர்ல இருக்கும் என் டேட்டா செட்ஸ். எப்படி வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும். அப்போ இந்த டிக்ஷனரிங்கிறது அன்ஆர்டர்டு கலெக்ஷன் ஆஃப் ஐட்டமா இருக்கபோது, பட் கீ வேல்யூஸ் பேரா இருக்கபோது. எனக்கு நான் ஒரு கீ குடுத்தேன்னா, அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கணும். அப்படி வேல்யூ இல்லன்னா, நம்மளால அந்த கீய கால் பண்ண முடியாது. அந்த மாரி. ஓகே. ஸோ கீ குடுத்து நம்ம குடுக்கலாம். பட் வேல்யூஸ் இருக்கணுங்கிறது அவசியமே இல்ல. அண்ட் ஐட்டம்ஸ் ஆர் ஸ்டோர்ட் அஸ் கீ வேல்யூஸ் பேரா தான் கிரியேட் ஆக போகுது. இப்போ நான் பிளேயர்ன்னு குடுத்தேன்னா, அதுல பிளேயர்ஸ் கீழ என்னென்ன இருக்க போறாங்க? இல்ல டீம் குடுத்தேன்னா, இந்தியா, ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் இந்த மாரி இருக்க போறாங்கன்னா, அதெல்லாம் கீ வேல்யூஸா வரும். ஸோ மேஜரா டீம் தான் எனக்கு கீ. அதுக்கான வேல்யூஸ் தான் எனக்கு என்னது? இந்தியா, ஆஸ்திரேலியா அப்படிங்கிறதெல்லாம். ஓகேவா? ஸோ ஐட்டம்ஸ் நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, மாடிஃபை பண்ண முடியும். ஐயோ! ஸோ வி கேன் ஆட் ஆர் மாடிஃபை ஆர் ரிமூவ் ஐட்டம்ஸ் ஃப்ரம் அ கீ வேல்யூ பேர். ஸோ நம்மள ஓப்பன் கர்லி பிரேசஸ்க்குள்ள, குளோஸ் கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம என்ன பண்ண போறோம்? குடுக்க போறோம். ஓகேவா? அதுதான் டிக்ஷனரி. இங்க பாருங்க. D1ங்கிறது குடுக்குறேன். D1க்குள்ள கேம். கேம்க்குள்ள நான் என்ன பண்றேன்? கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்பால் அப்படிங்கிறத வைக்கிறேன். 2வது கீ என்னது? பிளேயர்ஸ். பிளேயர்ஸ்க்குள்ள சச்சின், தோனி, விராட் அப்படிங்கிறத 3 குடுக்குறேன். அப்போ அப்போ எனக்கு கீங்கிறது எனக்கு என்னது? கேம்ஸும், பிளேயர்ஸும் கீ. வேல்யூஸ் அப்படிங்கிறது எனக்கு என்னது? கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்பால் அப்படிங்கிறது கேமுக்கான வேல்யூ. பிளேயர்ஸ்க்கான வேல்யூ எனக்கு என்னது? தோனி, சச்சின், விராட் அப்படிங்கிறது தான் நமக்கு என்னது? பிளேயர்ஸோட வேல்யூ. ஓகேவா? இப்போ கேமுக்கான டேட்டா மட்டும் வேணும்னா நான் என்ன பண்ணலாம்? கேம மட்டும் குடுக்கலாம். கரெக்ட்டா? ஸோ D1 ஆஃப் கேம மட்டும் குடுத்தீங்கன்னா, கேம்க்குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு வருதா? பிளேயர்ஸ் குடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? பிளேயர்ஸ்க்குள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் எனக்கு வருதா?
ஓகே. இப்போ 0, 1, 2 அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்? எடுக்க போறேன். ஓகேவா? 0 குடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? பிளேயர்ஸ்குள்ள 0. 0ங்கிறது இன்டெக்ஸ் கரெக்ட்டா? ஸோ லிஸ்ட்டுக்குள்ள தான் பாஸ் ஆகும். இன்டெக்ஸ்க்குள்ள 0 குடுத்துறீங்க. இது 1, இது 2. இன்டெக்ஸ்ல 1, 2, 3 குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன டேட்டா வருமோ, அந்த டேட்டா செட்ஸ் எனக்கு இங்க பாப்அவுட் ஆகும். இப்போ 3க்கான டேட்டா இருக்கா? இன்டெக்ஸ்ல 3 குடுத்த டேட்டா வருமா? ஏன்னா, இன்டெக்ஸ்ல உள்ள டேட்டா இல்ல அப்படின்னு சொல்லி லிஸ்ட் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படிங்கிற எரர் எனக்கு பாப்அவுட் ஆகும். இல்ல பிளேயர்ஸ் வேணா கேம்ஸ் வேணும் அப்படின்னா, நான் என்ன பண்ணணும்? கேம்ஸ குடுக்கணும். கேம்ஸ்குள்ள குடுத்தா கிரிக்கெட், ஃபுட்பால், பேஸ்பால்னு எனக்கு பாப்அவுட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுல இந்த வேல்யூஸ்ல இருக்கிற டேட்டாவ நான் அப்பரா பார்க்கணும் அப்படின்னா, அப்பர் ஃபங்ஷன் குடுத்தா போதும். அப்போ ஃபர்ஸ்ட் கேரக்டர்ல இருக்க டேட்டாவ எனக்கு அப்பரா குடுக்கணும். செகண்டா குடுத்தீங்கன்னா, எனக்கு சச்சின குடுக்கும். 3 குடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடக்கும்? 3 குடுத்தா விராட் அப்படிங்கிற டேட்டா பாப்அவுட் ஆகும். இது லோயர் வேல்யூ வேணும்னா, நம்ம ஜஸ்ட் லோயர் பாஸ் பண்ணிடலாம். இதுல இருக்க டேட்டா எல்லாம் நமக்கு ரிமூவ் பண்ணி காட்டும். ஸோ லோயரா எனக்கு எல்லா சேஞ்சஸுமே பண்ணி காட்டும். ஓகே. ஸோ டிக்ஷனரியில நான் என்ன பண்றேன்? எம்ப்டி டேட்டா செட்ஸ குடுக்குறேன். ஸோ டிடி குடுக்குறேன். டிடியோட டைப்ப மட்டும் பார்க்குறேன். எனக்கு என்னது? டேட்டா செட். அப்போ டிடிக்குள்ள நான் வேல்யூவ பாஸ் பண்ண முடியுமா? அப்படின்னா பாஸ் பண்ண முடியும். டைரக்ட்டா என்ன பண்ணலாம்? குடுத்துடலாம். ஸோ டிடிக்குள்ள குடுத்து நான் கேம் அப்படிங்கிறத குடுக்குறேன். கேம்க்குள்ள கிரிக்கெட்ன்னு வேல்யூவ பாஸ் பண்றேன். இப்போ பிரிண்ட் கேம் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிக்கெட்ன்னு பாப்புலேட் ஆகும். டிடி குடுத்தா உங்களுக்கு என்ன பாப்புலேட் ஆகும்? கேம்க்குள்ள கிரிக்கெட் அப்படிங்கிறது பாஸ் ஆகும். ஏன்னா என்ன வேல்யூஸ் இருக்கோ அது டேட்டா பாப்புலேட் பண்ணும். அந்த டிக்ஷனரியே நமக்கு அப்படியே குடுக்கும். ஓகேவா? கேம் மட்டும் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு கிரிக்கெட்ங்கிறது மட்டும் வரும். இப்போ பிளேயர்ங்கிறது ஒரு லிஸ்ட் ஒரு டிக்ஷனரி கிரியேட் பண்ண போறேன். பிளேயர குடுத்து தோனி அப்படிங்கிறத இன்சர்ட் பண்றேன் அப்படின்னா, எனக்கு இன்சர்ட் ஆகும். ஐயோ! இப்போ குடுத்தீங்கன்னா, கீ வேல்யூஸ் பேரா பாப்புலேட் ஆகும். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? தோனி இருக்கு. இப்போ தோனி, விராட்ன்னு குடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. பிளேயருக்குள்ள தோனி, விராட்ன்னு எனக்கு ஆட் ஆயிடுச்சா? இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தான் இருந்துச்சு. விச் இஸ் எனக்கு தோனி. இப்போ எனக்கு என்ன ஆட் ஆயிருக்கு? தோனி பிளஸ் விராட்ன்னு எனக்கு 2மே ஆட் ஆயிருக்கு. ஸோ தனியாவும் நம்மளால என்ன பண்ண முடியும்? குடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இப்போ D2க்குள்ள நான் என்ன பண்றேன்? குடுக்க போறேன். என்ன குடுக்க போறேன்? கேம். கேம்க்குள்ள என்னது? கிரிக்கெட். கிரிக்கெட்க்குள்ள பிளேயர். பிளேயரோட வேல்யூ தான் தோனி. அப்படிங்கிறத குடுக்க போறேன். ஓகேவா? ஸோ தோனிங்கிற வேல்யூ எனக்கு எது கீ? எனக்கு இதுதான் கீ. இது ஒரு வேல்யூவா எடுத்து, இதோட வேல்யூ எதுக்கு கீ? கிரிக்கெட்டுக்கு கீ. கிரிக்கெட்டோட கேம் என்னது? சாரி கீ என்னது? கீ கேம். அப்ப கேம்க்குள்ள கிரிக்கெட் வரணும். கிரிக்கெட்க்குள்ள பிளேயர் வரணும். அதுக்கப்புறம் தான் தோனி வரும். ஓகேவா? இப்போ D2 குடுத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? உங்களுக்கு இருக்கிற டேட்டா செட்ஸ் பாப்புலேட் ஆகும். கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் இப்படி குடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்க. கேம். கேம்க்குள்ள குடுக்குறேன். இன்ஸ்டெட் ஆஃப் நான் கேம்க்குள்ள குடுக்கறதுக்கு பதிலா கிரிக்கெட்ன்னு குடுத்துட்டேன். இப்ப என்ன நடக்கும்? இப்ப எனக்கு என்ன வேல்யூஸ்லாம் வரும்? ஓகே. ஸோ இப்போ நம்ம சொன்னது கீ வேல்யூஸ் பேர் கரெக்ட்டா? கீ வேல்யூஸ் பேர்னா நான் பிளேயர் அப்படிங்கிறத குடுத்தா தான் தோனி வரும். ஓகே. பிளேயர் எனக்கு எத பேஸ் பண்ணியிருக்கும்? கிரிக்கெட்ட பேஸ் பண்ணியிருக்கும். கிரிக்கெட் எத பேஸ் பண்ணியிருக்கும்? நான் கேம குடுக்காம என்னால இங்க கிரிக்கெட் கால் பண்ண முடியாது. கரெக்ட்டா? அப்ப எனக்கு எரர் வரணும். வந்துச்சா? ஏன்னா இதான் கீ வேல்யூஸ் பேர். நான் என்ன பண்ணியிருக்கேன்? வேல்யூ ஒண்ணே ஒண்ணு தான் தோனி. அது எந்த கீ? பிளேயரோட கீ. பிளேயரோட கீ வேல்யூங்கிறது எனக்கு எதோட கீயா வரும்? கிரிக்கெட்டோட கீயா வரும். கிரிக்கெட்டோட வேல்யூ எனக்கு எதோட கீயா வரும்? கேமோட கீயா வரும். அப்போ கேம்க்குள்ள இருக்க கிரிக்கெட்ட தான் நான் மென்ஷன் பண்ணணும். அப்படி குடுத்தா தான் எனக்கு டேட்டா வரும். இப்ப பாருங்க. இப்ப எனக்கு டேட்டா வந்துச்சா? கேம்க்குள்ள குடுத்திருக்க கிரிக்கெட். கிரிக்கெட்டோட கீ வேல்யூஸ் என்ன? பிளேயர் அண்ட் தோனி. எனக்கு இங்க பாப்புலேட் ஆகும்.
இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் குடுக்கலாம். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க என்ன பண்ணலாம் பிளேயர் அப்படிங்கிறத குடுக்கலாம். தோனி மட்டும் எனக்கு பாப்பேட் ஆகும். ஓகேவா? இதுதான் கீ வேல்யூஸ் பேர் அப்படிங்கிறது சொல்றது. புரியுதா? இப்போ வேல்யூஸ் மட்டும் எடுக்கிறேன்னா, வேல்யூஸ்க்குள்ள எனக்கு என்ன இருக்கு? கேம் வராது. வேல்யூஸ் மட்டும் வரும். கீ வேல்யூ எடுத்தேன்னா, கேம் மட்டும் எனக்கு பாப்பேட் ஆகும். ஓகேவா? கீக்குள்ள எனக்கு கேம்ங்கிறது கேம் அப்படிங்கிறது எனக்கு பாப்பேட் ஆகுது. தென் பிளேயருக்கானது பாப்பேட் ஆகுது. பிளேயருக்குள்ள தான் தோனி, விராட். ஸோ அதுதான் கீஸ் அண்டு வேல்யூஸ் அப்படிங்கிறது என்னால் தனியாக செக்ரிகேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ அதுதான் இந்த கீஸ் அண்டு வேல்யூஸ். ஓகேவா? ஓகே. இப்போ இதை சொல்லுங்க. இதுல எத்தனை கீ இருக்கு? எத்தனை வேல்யூஸ் இருக்கு? எத்தனை பேர் இருக்கு? கீஸ் 3 இருக்குது. ஏஜ் 1 நம்பர். ஸோ நேம் அப்படிங்கிறது ஒரு கீஸ் அண்ட் ஏஜ் அப்படிங்கிறது ஒரு கீ அண்ட் ஃபோன் நம்பர் அப்படிங்கிறது ஒரு கீ. அப்போ வேல்யூஸ்ங்கிறது தீனா எய்மோங்கிறது வேல்யூஸ், ஏஜுக்குள்ள 25 3 அப்படிங்கிறது வேல்யூ, ஃபோன் நம்பருக்குள்ள எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வேல்யூஸ். இப்போ கீஸ் மட்டும் எடுக்கிறேன். சரி, இது என்ன ஒன்றும் இல்லையா? கீஸ் எடுக்கிறேன், எனக்கு டேட்டா வருதா? வேல்யூஸ் எடுக்கிறேன், தீனா எய்மோ 25 3 அண்ட் 0 இதெல்லாம் எனக்கு கீஸாக இருக்கும். ஸோ இதோட வேல்யூஸ் கிளியராக எடுக்கிறேன். இப்போ பிரிண்ட்டுக்குள்ளே எடுத்தால் எனக்கு எந்த டேட்டாவும் எனக்கு பாப்பேட் ஆகாது. ஏன்னா அதுக்குள்ளே எதுவுமே இல்லை. இப்போ ஏஜ் நான் கொடுத்தேன்னா ஏஜுக்குள்ள 25 3ங்கிறது எனக்கு பாப்பேட் ஆகும். ஓகேவா? இது கீஸ் வேல்யூஸாக எனக்கு பாப்பேட் பண்ணி காட்டும். இப்போ கேம்குள்ளே கொடுத்தேன்னா நமக்கு டேட்டா என்ன இருக்கோ அந்த டேட்டா நமக்கு பாப்பேட் பண்ணி காட்டும். ஏன்னா D2 இது, D3 இது. இப்போ நம்ம கிரியேட் பண்ணது D3. ஓகேவா? ஸோ இந்த லிஸ்ட் டப்பிள் டிக்ஷனரி இது 3 புரிஞ்சதா? புரிஞ்சதுண்ணா. ஓகே. ஓகே. இப்போ நான் D5 ஈக்குவல் டு அப்படிங்கிறத நான் என்ன பண்ண போறேன்? கொடுக்க போறேன். நேம் அப்படிங்கிறத கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நேம் உள்ள நான் டேட்டாவை பாஸ் பண்ண போறேன். இப்போ A அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன்? ஆட் பண்றேன். ஓகே. ரெண்டாவது எனக்கு என்ன பண்ண போறேன்? ஏஜ் அப்படிங்கிறத ஆட் பண்ண போறேன். ஓகே. இப்போ ஆட் பண்ணி 25 அப்படிங்கிறது நான் என்ன பண்றேன்? கொடுக்குறேன். ஓகே. D5 கரெக்டா? இப்போ print D5ன்னு நான் கொடுக்கலாம். இப்போ எனக்கு என்ன நடக்கும்? நேம் என்னங்கிறது தெரியுது, வேல்யூஸ் என்னங்கிறது தெரியும். ஓகே.
இப்போ இதுக்குள்ள நெக்ஸ்ட் ஒரு இத நான் ஆட் பண்ண முடியுமா? D5 க்குள்ள என்னால ஆட் பண்ண முடியுமா? அப்படின்னா ஆட் பண்ண முடியும். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்? இமெயில் ஆட் பண்றேன்னு வச்சுப்போம். இமெயிலோட வேல்யூ என்ன அப்படிங்கிறத சொல்றோம். ஸோ 123@gmail.com அப்படின்னு சொல்றேன். எனக்கு ஆட் ஆன் ஆகும். இப்போ பிரிண்ட்க்குள்ள நான் என்ன பண்றேன்? D5 ஆட் பண்றேன். எனக்கு ஆட் ஆயிடுச்சா? இமெயில் அப்படிங்கிறது 2வது வேல்யூவா எனக்கு எடுத்துட்டு வருதா? ஓகே. இப்போ இந்த டேட்டாவ நான் ஆட் பண்ணா என்ன வேணா பண்ணலாம். கரெக்ட்டா? ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன்? கீழ ஆட் பண்ண போறேன். ஸோ D5 ஈக்குவல் டூ ஏஜ் 27 ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டேன். இப்போ DF பிரிண்ட் பண்ணா என்ன நடக்கும்? D5 நான் பிரிண்ட் பண்ணா என்ன நடக்கும்? ஏஜ் மட்டும் 27 மாதிரி. புரியல. ஏஜ் சேஞ்ச் ஆயிடும். ஸோ இங்க என்ன இருக்கு? 25 இருந்துச்சு. இப்போ 25க்கு பதிலா என்ன இருக்கு? 27 மாதிரி. 27ங்கிறது ரெக்கார்டு எனக்கு விச் இஸ் அப்டேட் ஆயிரும். ஐயா, ஸோ இது வந்து நம்மளால பண்ணக்கூடிய வேலை. ஸோ பல்க்கா அப்டேட் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அப்டேட் அப்படிங்கிற மெத்தட நம்ம இங்க குடுக்கலாம். ஓகேவா? ஸோ D5 உள்ள அப்டேட் பண்ணணும் அப்படின்னா, டாட் அப்டேட் குடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அப்டேட் பண்ணலாம். ஸோ D5 டாட் அப்டேட்ங்கிறத ஃபங்ஷன எழுதணும். ஸோ அப்படிங்கிற ஃபங்ஷன் எழுதுனா இப்படி தான் நம்ம எழுதணும். கரெக்ட்டா? ஸோ இதுக்குள்ள நான் கீ வேல்யூஸ் வேற நான் குடுக்க போறேன். அப்போ இதுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ் என்ன? ஏஜ் அப்படிங்கிறது 1 அப்படின்னா, அத நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ ஏஜ் வந்து 25ன்னு மாத்துறேன். இல்ல எனக்கு இன்னொரு காலமோட வேல்யூவ சேஞ்ச் பண்ணணும். விச் இஸ் நேம் இருக்கு. அந்த நேம நான் சேஞ்ச் பண்ண போறேன். அப்படின்னா, என்னால சேஞ்ச் பண்ண முடியும். பல்க்கா என்னால அப்டேட் பண்ண முடியும். ஸோ எய்மோர் அப்படிங்கிறத நான் ஆட் பண்றேன். ஸோ இப்போ பிரிண்ட் குடுத்தீங்கன்னா, ஒரு வேல்யூஸ் இல்ல மல்டிபிள் வேல்யூஸ நம்மளால அப்டேட் பண்ண முடியும். மாறுதா? ஸோ இதுதான் டிக்ஷனரி. ஓகே. ஸோ இதுக்கு அடுத்து இருக்கிறது என்னது நம்ம பார்க்கணும் அப்படின்னா, செட் ஆப்பரேட்டர் மட்டும் பார்க்கணும். ஓகேவா? ஸோ செட்டுங்கிறது எனக்கு என்ன பண்ணும்னா, டூப்ளிகேட்ட ரிமூவ் பண்ணணும். ஸோ அது என்னங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங்கிறத தான் பார்ப்போம். ஸோ மோஸ்ட்லி இந்த வீக்கோட பைத்தன் கிளாஸ் முடிஞ்சிடும். சரிங்களா? ஓகே. ஓகே. ஸோ ரிமைனிங் கிளாஸை நம்ம நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம். தேங்க் யூ ஆல்.